வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நீட் சிலபஸில் 13th சாப்டர் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னட்டிசம், மின்னோட்டத்தின் காந்த விளைவுகளும் காந்தவியல், அதில் ஆம்பியர்ஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ், ஆம்பியர் விதியும் அதன் பயன்பாடுகளும், அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ பார்க்குறோம். போன வீடியோவில் மொதல் 5 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இப்போ மீதி உள்ள கொஸ்டினை பார்க்கலாம். 6 to 10 வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வழக்கம் போல் இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டாப்பிக்கான கான்செப்ட்ஸ் வீடியோ, அந்த வீடியோவோட லிங்க்கும் நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுக்கு முன்னாடி கான்செப்ட்ஸ் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பார்த்தா புரியும். அடுத்தது இந்த சாப்டருக்கான ஃபார்முலா லிஸ்ட்டு, அதுவும் வந்து பிடிஎஃப் லிங்க் வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபார்முலா லிஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, மெயினாக கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு வீடியோ பார்த்தா தான் புரியும். ஓகே, ரைட். இப்போ நம்ம டைரெக்டாக 6th கொஸ்டின் போயிடலாம். 6th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, எ சர்க்குலர் லூப் ஆஃப் அ ஒயர் அண்ட் a long straight wire carry currents IC and IE respectively as shown in figure. Assuming that these are placed in same plane, magnetic field will be 0 at the center of the loop when the separation H is அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தில் காட்டியுள்ளபடி வட்ட வளையம், நீண்ட நேரான கடத்தி, வட்ட வளையம் நீண்ட நேரான கடத்தி ஆகியவற்றில் முறையே IC, IE மின்னோட்டங்கள் பாய்கின்றன. அவை இரண்டும் ஒரே தளத்தில் அமைந்துள்ளன. மேலும் வளையத்தின் மையத்தில் காந்தப்புலம் சுழியெனில் ஹச்சின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஹச்சின்னா என்ன, இங்கே படத்தை பார்த்தா தான் புரியும். இப்போ கொஸ்டின் நம்பர் 6 நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற டயக்ராம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஒரு வட்ட வளையம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஒயரில் போகக்கூடிய கரண்ட் வந்து ஐஇன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஒயரில் போகக்கூடிய கரண்ட்டு ஐஇ, வட்ட வளையத்தில் போகக்கூடிய கரண்ட் வந்து ஐசின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டைரக்ஷன், எந்த டைரக்ஷன்னா இந்த டைரக்ஷன், இது வந்து ஐசி. இப்படி 2 கரண்ட்டு போகுது. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஒயருக்கும் இந்த சென்டர் ஆஃப் த லூப் இருக்கு இல்லையா, வட்ட வளையம், அதுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஹச்சின்னு சொல்லிட்டாங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் ஹெச். இப்போ இந்த கேபிட்டல் ஹெச்சோட வேல்யூ தான் கேட்குறாங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு சொல்லியிருக்காங்க டயக்ராமில். வேறு எதுவும் கொடுக்கல, இவ்வளோதான். நம்ம வந்து இந்த ஹச், இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்புறம் இன்னொன்று எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் பி 0ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அட் த சென்டர் ஆஃப் த லூப், இந்த இடத்துல டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 0, B = 0. காந்தப்புலம் இந்த புள்ளியில் மையத்தில் காந்தப்புலம் 0ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இந்த ஹச் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே கான்செப்ட் என்னென்னா, நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி 5th ப்ராப்ளம் பார்த்தோம்ல, அது மாதிரி தான். 5th ப்ராப்ளத்தில் என்ன பார்த்தோம், ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர், ஒரு சர்க்குலர் லூப், 2 நாளும் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன, காந்தப்புலம் என்னென்னு பார்த்தோம். அதே தான் இங்கேயும், ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர், ஒரு சர்க்குலர் ஒயர், 2 நாளும் இங்கே இந்த புள்ளியில் எவ்வளோ காந்தப்புலம் அப்படிங்கிறதான் கான்செப்ட்டு. அப்போ இங்கே there are 2 ஃபீல்ட்ஸ். ஒன்று வந்து இந்த சர்க்குலர் காயில்னால, இன்னொன்று வந்து ஸ்ட்ரெயிட் ஒயர்னால. ஓகே, இப்போ நமக்கு வந்து அப்போ இங்கே டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்லமா இருக்குமா, சேம் டைரக்ஷனில் இருக்குமா? சேம் டைரக்ஷனில் இருந்ததுன்னா கண்டிப்பாக 0 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 மேக்னெட்டிக் ஃபீல்டும், அதாவது இந்த சர்க்குலர் காயில்னால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதனுடைய காந்தப்புலம், ஸ்ட்ரெயிட் ஒயர்னால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதோட காந்தப்புலம் ரெண்டும் சேம் டைரக்ஷனில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இங்கே 0 வராது. ஏன் 0 வருதுன்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு டைரக்ஷன்லையும், இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் இருக்கிறனால தான் என்ன 0 வருது. ஓகே, அப்போ இந்த இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரெயிட் ஒயர்னால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கும், நம்ம ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணால் அந்த கடத்தியை, இந்த தம்ப் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, இந்த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை. அப்போ இப்படி தான் பிடிப்போம். அப்போ இந்த ஃபிங்கர்ஸ் பாருங்கள், இப்படி தான் பிடிக்கும். அதாவது இந்த ஃபிங்கர்ஸ் உள்ளே போயிட்டு வெளில வரும். அப்போ இந்த பாயிண்ட்டில் உள்ளே தான் போகும், விரல் உள்ளே போயிட்டு தான் வெளில வரும். அப்போ இந்த நேர்கடத்தினால் உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, அதை இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு ஐஇ, அதனால் அதை வந்து பிஇன்னே வச்சுக்கலாம். இந்த புள்ளியில் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு த ஸ்ட்ரெயிட் ஒயர் அட் திஸ் பாயிண்ட் வந்து இன்வர்டாக தான் ஆக்ட் பண்ணுது. அதை வந்து பிஇன்னு வச்சுப்போம், இன்வர்டாக ஆக்ட் பண்ணுது. இந்த நேரான கடத்தினால இந்த புள்ளியில் உருவாகக்கூடிய காந்தப்புலம் போர்டுக்கு செங்குத்தாக உள்நோக்கி செயல்படுது. அடுத்து இந்த வட்ட வளைய இது இருக்கு இல்லையா, சர்க்குலர் லூப், மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சர்க்குலர் லூப், அது இந்த டைரக்ஷனில் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கேர்லிங் ஃபிங்கர்ஸ், இந்த கரண்ட் எந்த டைரக்ஷனில் போதும் அந்த டைரக்ஷனில் நம்ம இப்படி கையை வைக்கணும். பாருங்கள், கேர்லிங் ஃபிங்கர்ஸ், மடக்கப்பட்ட விரலில் வந்து இந்த மின்னோட்டத்தினுடைய திசையை குறிக்குது. அப்போ கட்ட விரலில் வந்து
மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன், காந்தப்புலத்தினுடைய டைரக்ஷனை கொடுக்குது. அப்போ வந்து வெளிநோக்கி இருக்குது. அப்போ இந்த ஐசி இந்த கரண்ட்னால உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த புள்ளியில் எப்படி இருக்குன்னா வெளிநோக்கி இருக்கும். இதே புள்ளியில் வெளிநோக்கி இருக்கும். பிஇ வந்து உள்நோக்கி இருக்குது, அதே புள்ளியில் பிசி வந்து வெளிநோக்கி இருக்குது. ஓகே, ஸோ ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இடத்துல எவ்வளோ அப்படின்னா உள்நோக்கி இருக்கிறது வந்து பிஇ பாசிட்டிவ்னும், வெளிநோக்கி இருக்கிறது வந்து பிசின்னு எடுத்துக்கலாம். ஏதோ ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூ, இதனுடைய டோட்டல் வேல்யூ அது 0ன்னு சொல்லியிருக்காங்க, கொஸ்டின்லேயே சொல்லியிருக்காங்க. இதனுடைய டோட்டல் வேல்யூ 0. இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். பிஇனா என்னது? ஸ்ட்ரெயிட் ஒயர்னால இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லையா, அந்த நேரான கடத்தினால இங்கே காந்தப்புலம். அதுக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? μ0 I/2πr டிஸ்டன்ஸ். இங்கே கரண்ட் என்னது? ஐஇ, அதனால் ஐஇ போட்டுடலாம். டிஸ்டன்ஸ் ஆர்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த ஸ்ட்ரெயிட் ஒயர், நேரான கடத்தியிலிருந்து இந்த புள்ளியினுடைய தொலைவு, அது ஹச்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுடலாம்? ஹெச் போட்டுடலாம், கேபிட்டல் ஹெச். மைனஸ் பிசி, பிசினா என்னது? இந்த சர்க்குலர் ஒயர்னால இங்கே எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்தப்புலங்கிறது. அதுக்கு என்ன ஃபார்முலா? சென்டர் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் த சென்டர் ஆஃப் த சர்க்குலர் லூப், கரண்ட் கேரிங் சர்க்குலர் லூப் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அது μ0 I/2 ரேடியஸ், இதனுடைய ரேடியஸ் ஆர். இதுதான் ஃபார்முலா. இங்கே ஐங்கிறது இந்த ஐசி, அதனால் ஐசி போட்டுக்கலாம். ஆறுங்கிறது ரேடியஸ், ரேடியஸ் வந்து ஆறுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஈக்குவல் டு இது 0ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதில் வந்து காமன் டேர்ம் எதெல்லாம் எடுக்கலாம் பாருங்கள். μ0 இருக்குது, μ0 இருக்குது, 2 இருக்குது இல்லையா, இதெல்லாம் வெளியில் எடுத்துடலாம். அப்போ μ0/2 μ0/2 வெளில எடுத்துருவோம். என்ன வரும்? μ0/2 வெளில எடுத்தாச்சுன்னா மீதி இங்கே வந்து IE/πh இருக்கும், மைனஸ் இங்கே வந்து IC/rன்னு இருக்கும், ஈக்குவல் டு 0. இப்போ இந்த μ0/2 இதை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா இது இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அந்த பக்கம் போனால் டிவிஷனில் போகும். 0/, இது வரும். அப்போ இது கேன்சல் ஆகிடும். 0/0. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இது அந்த பக்கம் போகிறப்போ 0 ஆயிடுது. அப்போ மீதி IE/πh மைனஸ் IC/r ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இப்போ மைனஸ் டேர்ம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும். அப்போ IE/πh ஈக்குவல் டு IC/r அந்த பக்கம் வருது, இப்படி வந்துடும். நமக்கு என்ன வேணும்? ஹெச் வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா அப்படின்னா எப்படி எழுதலாம்? ஹெச் இங்கே போணுச்சுன்னா I/r சொல்லுங்க, I/r டிவைடட் பை ஹெச் இங்கே போயிடுது, ஐசி இங்கே வந்துடும். அப்போ ஐசி இன்ட்டு பைன்னு வந்துடும், IC/πன்னு வந்துடும். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். I/r/IC/π இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷனே இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் தெரியும், இந்த ரெண்டு ஃபார்முலா தெரியும். ஓகே, அப்புறம் டைரக்ஷன் இது ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறது தெரியணும். ஓகே, நோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். 7 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a long solenoid carrying a current produces magnetic field B, capital B, along its axis. If the current is doubled and the number of turns per centimeter is halved, the new value of magnetic field is அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மின்னோட்டம் பாயும் நீண்ட வரிச்சுருள் அதன் அச்சில் B என்ற காந்தப்புலத்தை உருவாக்குகிறது. மின்னோட்டம் 2 மடங்காகவும் 1 சென்டிமீட்டரில் உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கை பாதியாகவும் மாறினால் புதிய காந்தப்புலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்னென்னா, ஒரு லாங் சொலினாய்டு, அதாவது நீண்ட வரிச்சுருள் இப்படி இருக்குது, நீண்ட வரிச்சுருள், அதில் அதனுடைய அச்சில் உள்ள காந்தப்புலம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா பின்னு சொல்லியிருக்காங்க, கேபிட்டல் பி. இஃப் த கரண்ட் இஸ் டபுள்டு, கரண்ட் வந்து அதாவது ஆரம்பத்தில் கரண்ட் வந்து ஐ அப்படின்னு வச்சுக்குவோம், அதை டபுள் பண்ணுறோம். இப்போ வந்து என்ன ஆயிடுது? I1 அப்படின்னு வச்சுக்குவோம். I1 ஈக்குவல் டு 2I டபுள் பண்ணுறோம், இது நியூ கேஸ். அப்புறம் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் சென்டிமீட்டர் இஸ் ஹாவ்டு, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் மீட்டர் வந்து என்னன்னு சொல்லுவோம். அதே வந்து பர் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஒரு சென்டிமீட்டரில் டபுள் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஒரு மீட்டர்லேயும் என்ன ஆகும்? டபுள் தான் ஆகும். இதை புரிஞ்சுக்கணும். ஒரு சென்டிமீட்டர், ஒரு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் மீட்டர் டபுள் ஆனாலும் சரி, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் சென்டிமீட்டர் டபுள் ஆனாலும் சரி, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் மில்லிமீட்டர் டபுள் ஆனாலும் சரி, நமக்கு வந்து என்ன ஆகும்? பர் மீட்டருக்கு டபுள் தான் ஆகும். அதாவது ஒரு மீட்டருங்கிறது என்னது? 100 சென்டிமீட்டர். அழகாக 100 சென்டிமீட்டர். இப்போ ஒரு சென்டிமீட்டரில் நமக்கு வந்து இவங்க கொடுத்துருக்கிறது தான், ஒரு சென்டிமீட்டரில் ஹாஃப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. டபுள் ஆகுது, ஹாஃப் ஆகுது. இங்கே வந்து ஹாஃப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, பாதி ஆகுதுன்னா.
இப்போ ஒரு சென்டிமீட்டரில் நமக்கு ஒரு 10 டர்ன்ஸ் இருக்கிறதா வச்சுக்குவோம். இப்போ அதை என்ன பண்ணுறேன், அப்போ 100 சென்டிமீட்டருக்கு எவ்வளோ, ஒரு சென்டிமீட்டர் 10 டர்ன்ஸ் இருக்குன்னா 100 சென்டிமீட்டருக்கு எவ்வளோ இருக்கும், 10 × 100 1000 டர்ன்ஸ் இருக்கும். டோட்டலாக 1000 டர்ன்ஸ் இருக்கும் இல்லையா? இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சென்டிமீட்டருக்கு பாதியாக குறையுது. ஹாவ்டுனா பாதி 5 தான். அப்போ 100 சென்டிமீட்டருக்கு எவ்வளோ வரும், 100 × 5 500 டர்ன்ஸ்னு வரும் இல்லையா? அப்போ ஒரு சென்டிமீட்டருக்கு பாதியாக குறையுதுன்னா ஒரு மீட்டருக்கும் பாதியாக தான் குறையும். இது வந்து பர் மீட்டர் இல்லையா? அப்போ நியூ வேல்யூ இங்கே என்னன்னா இங்கே N1 சொல்லலாம். இது எவ்வளோனா N/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து பர் சென்டிமீட்டர் இஸ் ஹாவ்டு, அதாவது சுற்றுகளுடைய எண்ணிக்கை ஒரு சென்டிமீட்டரில் உள்ள சுற்றுகளுடைய எண்ணிக்கை பாதியாக குறையுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ N வந்து N/2 ஆகுது. ஓகே, ரைட். இப்போ நியூ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன, அதாவது B1 என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு கொஸ்டின். என்ன ஃபார்முலா, உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் த சொலனாய்டு, கரண்ட் கேரிங் சொலனாய்டு. என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், நீண்ட வரிச்சுருள் உள்ள எவ்வளோ காந்தப்புலம், அதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். B = μ0 Ni. ஓகே, இப்போ நமக்கு B1 தான் வேணும். B1 = μ0ங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். Nங்கிறது என்னது N1, Iங்கிறது I1. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுவோம். μ0 × N1ங்கிறது என்னது N/2 ஆகுது. N/2 × I1 என்ன சொல்கிறாங்கன்னா 2I ஆகுது. அப்போ 2I. ஓகே, அப்போ இந்த 2 கேன்சல் ஆகுது. அப்போ மீதி என்ன கிடைக்கும், μ0 Niன்னு கிடைக்குது. தட் இஸ் B1 = இது என்னது B இல்லையா? அப்போ B1 = B. அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் B தான் கேபிட்டல் Bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு என்னது ஆப்ஷன் B, தட் இஸ் கேபிட்டல் B தான் ஆன்சர். ஓகே, இதை நோட் பண்ணி. அடுத்து 8th கொஸ்டின் பார்க்கலாம். 8th கொஸ்டின் என்னன்னா, a straight wire of diameter 0.5 mm carrying a current of 1 ampere is replaced by another wire of diameter 1 millimeter carrying a same current. The strength of the magnetic field far away is அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் 0.5 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட கடத்திக்கு பதிலாக அதே அளவு மின்னோட்டம் பாயும் 1 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட கடத்தி வைக்கப்படும் பொழுது கடத்திக்கு மிக தொலைவில் காந்தப்புலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் ஓகே, அதில் அதனுடைய டயாமீட்டர் வந்து 0.5 மீட்டர்னு சொல்கிறாங்க. டயாமீட்டர்னால் இதான் வந்து டயாமீட்டர் நமக்கு தெரியும். இந்த டயாமீட்டர் வந்து D1 வச்சுக்குவோம். அது வந்து 0.5 மீட்டர். கேரிங் கரண்ட் ஆஃப் 1 ஆம்பியர். இதில் போகக்கூடிய கரண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா 1 ஆம்பியர் கரண்ட் போகுது. I வந்து 1 ஆம்பியர். இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ஒயருக்கு பதிலாக 1 மில்லிமீட்டர் தடிமன் உள்ள ஒயரை வைக்கிறாங்க. இந்த ஒயரை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக 1 மில்லிமீட்டர் தடிமன் உள்ள இன்னும் தடிமனான ஒயர், இந்த டயாமீட்டர் வந்து 1 mm D2ன்னு வச்சுக்குவோம். 1 mm உள்ள ஒயர் போடுறோம். ஆனால் கேரிங் சேம் கரண்ட், இதில் போகக்கூடிய கரண்ட் வந்து இதே 1 ஆம்பியர் தான், 1 ஆம்பியர் கரண்ட் தான் போகுது. அப்போ த ஸ்ட்ரென்த் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார் அவே இஸ், இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் இதே ஒயர் தான் இங்கே வைக்கிறோம், இதை எடுத்துகிட்டு இங்கே வைக்கிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் காந்தப்புலத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ஸ்ட்ரென்த் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ நமக்கு என்னென்னா ஸ்ட்ரெயிட் ஒயர், அதோட த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் வித் அ ஸ்ட்ரெயிட் ஒயர் ஃபார்முலா என்ன அப்படின்னா B = μ0 I/2πr. μ0ங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படி, ஐங்கிறது கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கண்டக்டர், 2π கான்ஸ்டன்ட், ஆருங்கிறது டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த கண்டக்டர். கடத்தியிலிருந்து நம்ம எந்த புள்ளியில் காந்தப்புலம் கண்டுபிடிக்குமோ அந்த புள்ளியினுடைய தொலைவு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிறது டயாமீட்டர் ஆஃப் த ஒயர்னு சொல்லியிருக்காங்க. சரியா, டயாமீட்டர் ஆஃப் த ஒயருக்கும் இந்த ஃபார்முலாவில் ஏதாவது ரோல் இருக்கா அப்படின்னா இல்லை. மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த ஸ்ட்ரெயிட் ஒயர் வந்து டஸ் நாட் டிபெண்ட் ஆன் டயாமீட்டர் ஆஃப் த ஒயர். ஓகே, கடத்தினுடைய தடிமனை வந்து இந்த காந்தப்புலம் வந்து சார்ந்து இல்லை. அதனால் நமக்கு வந்து என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் இந்த கடத்தினால் எவ்வளோ காந்தப்புலம் உருவாகுதோ அதே காந்தப்புலம் தான் இந்த கடத்தினாலும் உருவாகும், அதே தொலைவில். அப்போ இங்கே கொடுத்துருக்கல என்ன ஆன்சர் வரும்னா, twice the earlier value, same as the earlier value, 1/2 of the earlier value, 1/4 of the earlier value. மதிப்பு மாறான்னு சொல்லிட்டோம். அப்போ ஆன்சர் என்ன வரும், சேம் ஆஸ் த ஏர்லியர் வேல்யூ. ஆப்ஷன் பி, முந்தைய மதிப்பிற்கு சமமாக இருக்கும். இப்போ ஆன்சர் வந்து இங்கே என்ன அப்படின்னா ஆன்சர் பி இந்த கொஸ்டினுக்கு. ஓகே, ரைட், நோட் பண்ணி.
அடுத்து கொஸ்டின் நம்பர் 9 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 9 என்னென்னா ஒரு நல்ல கொஸ்டின். எ சிலிண்ட்ரிக்கல் கண்டக்டர் ஆஃப் ரேடியஸ் கேபிட்டல் ஆர் கேரிஸ் அ கரண்ட் கேபிட்டல் ஐ. த வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் விச் இஸ் அட் r/4, அதாவது கேபிட்டல் r/4 டிஸ்டன்ஸ் இன்சைடு ஃப்ரம் த சர்ஃபேஸ் இஸ் 10t. 10 கேபிட்டல் T கொடுத்துருக்காங்க, அதாவது 10 டெஸ்லா அப்படி எடுத்துக்கணும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் விச் இஸ் அட் 4 கேபிட்டல் R டிஸ்டன்ஸ் அவுட் சைட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 ஆரம் கொண்ட உருளை வடிவ கடத்தியில் மின்னோட்டம் பாய்கிறது. கடத்தியின் பரப்பிலிருந்து உட்புறம் r/4, அதாவது கேபிட்டல் R/4 தொலைவில் காந்தப்புலம் 10 டெஸ்லா எனில் 10 டெஸ்லா எனில் கடத்தியின் பரப்பிலிருந்து வெளிப்புறம் 4R 4 கேபிட்டல் R தொலைவில் காந்தப்புலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். இப்போ நமக்கு என்னென்னா பாருங்கள், ஒரு சிலிண்ட்ரிக்கல் கண்டக்டர்னு சொல்லியாச்சு. இப்படி சிலிண்ட்ரிக்கல் கண்டக்டர் அப்படின்னா இப்படி இருக்குது. ஓகே, இப்போ இதில் இதனுடைய அச்சு வந்து இதுதான் அச்சு ஓன்னு வச்சுக்குவோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதனுடைய ரேடியஸ் வந்து ஆர், கேபிட்டல் ஆர். இந்த ரேடியஸ் வந்து என்னது, கேபிட்டல் ஆர்னு சொல்லியாச்சு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் ஆர். விச் கேரிஸ் கரண்ட் ஐ. ஸோ இதில் போகக்கூடிய கரண்ட், இது ஃபுல்லாக அந்த கடத்தி ஃபுல்லாக போகக்கூடிய கரண்ட் வந்து ஐன்னு சொல்லிட்டாங்க, ஐ. இப்போ the value of magnetic field at a point which is at r/4 distance inside from the surface. இதுதான் சர்ஃபேஸ், இதிலிருந்து r/4 டிஸ்டன்ஸ். அதாவது இந்த டோட்டல் ஆரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 4 பகுதியாக பிரிக்கிறோம்னு வச்சுங்களேன். இது 2 பகுதி, இப்போ இது 4 பகுதி. இந்த இடத்துல சொல்கிறாங்க சர்ஃபேஸ்லேருந்து r/4 டிஸ்டன்ஸ்னால் இந்த டிஸ்டன்ஸ் தான் 4ல் ஒரு பங்கு இல்லையா, r/4னா. ஸோ இங்கே சர்ஃபேஸுங்கிறது இதுதான் ஒயரோட சர்ஃபேஸ். இதிலேருந்து r/4னா இதிலேருந்து எப்போதும் நம்ம அச்சிலேருந்து தான் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுவோம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 3/4. இது கால்னா இது 3/4. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஸ்மாலர்னு வச்சுக்குவோம், ஈக்குவல் டு 3/4R இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, அந்த டிஸ்டன்ஸில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்தப்புலம்னா 10 டெஸ்லான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்டில் இந்த இடத்துல காந்தப்புலம் எவ்வளோ, அதை வந்து நான் B1 வச்சுக்கிறேன், B1. ஸோ B1ஓட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க கொஸ்டினில், B1 ஈக்குவல் டு இங்கே எழுதுகிறேன், B1 ஈக்குவல் டு எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 10 டெஸ்லான்னு சொல்லியிருக்காங்க, 10 டெஸ்லா. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் விச் இஸ் அட் 4R டிஸ்டன்ஸ் அவுட் சைட் ஃப்ரம் த சர்ஃபேஸ். இப்போ இந்த சர்ஃபேஸ்லேருந்து 4R டிஸ்டன்ஸ், இது ஆர்னா இதை போல் 4 மடங்கு தூரம். அவ்வளோ தூரத்தில் அங்கே நான் வரையறதுக்கு இடம் இல்லை, அதனால் சும்மா லைட்டாக வரைஞ்சிக்கிறேன் ஒரு அப்ராக்சிமேட்டாக. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இதுவரையும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு, 4R. இந்த பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதை B2ன்னு வச்சுக்கோங்க. இதான் நம்ம கண்டுபிடிக்கணும், இதான் கேட்குறாங்க. ஓகே, நல்ல கொஸ்டின் இது. எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பாருங்கள். இதுக்கு முதல்ல கண்டுபிடிச்சோம், இதிலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்ப்போம். இப்போ இது என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடு த ஒயர். அதுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். மின்னோட்டம் பாயும் கடத்தியினுடைய உட்பகுதியில் காந்தப்புலத்துக்கு ஃபார்முலா என்ன ஃபார்முலா, B1 ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா μ0 × IR/2πr². இந்த ஃபார்முலா நம்ம கான்செப்ட் வீடியோவிலே பார்த்துருக்கோம். μ0 × IR/2πr². ஆருங்கிறது டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ், கேபிட்டல் ஆருங்கிறது ரேடியஸ், ரைட்டா. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஆர், இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு நமக்கு 3/4R. அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ B1 ஈக்குவல் டு μ0 I × இந்த ஸ்மால் ஆருக்கு பதிலாக என்ன போகிறோம், 3/4R. ஓகே, போட்டாச்சு. பை இந்த 2π அப்படியே இருக்குது, 2π இன்ட்டு கீழே என்ன இருக்குது, R² இருக்குது, அதையும் போட்டுறோம். இப்போ என்ன வரும் பாருங்கள், இதில் ஒரு R, இதில் ஒரு R கேன்சல் ஆகுது. வேறு எதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. ஓகே, இந்த μ0/2πலாம் அப்படியே இருக்கட்டும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, மீதி என்ன கிடச்சிருக்குன்னா, இங்கே எழுதுகிறேன், இந்த இடத்துல எழுதுகிறேன், B1 ஈக்குவல் டு இது அப்படியே இருக்கட்டும், μ0, அதாவது 3/4ங்கிற நம்பரை முன்னாடி கொண்டு வந்துடுறேன். 3/4 μ0 I/2πR இருக்குது கீழே, μ0 I/2πR இருக்குது. ஓகே, ரைட். இப்போது இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 10 டெஸ்லான்னு சொல்லியிருக்காங்க. B1 இதுதான் B1. அப்போ இது வந்து நம்ம 10 டெஸ்லா அப்படின்னு வச்சுக்கலாம், சரியா. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே வரணும், இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு பார்க்கணும். ஸோ இப்போ இது வந்து என்னது, அவுட் சைட் த ஒயர், கம்பி கடத்திக்கு வெளியில் இருக்குது. வெளியில் இருந்துன்னா அதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு என்னது, B2 ஈக்குவல் டு, அதாவது மின்னோட்டம் பாயக்கூடிய நேரான கடத்தினால ஒரு புள்ளியில் காந்தப்புலம் வெளியில் என்ன அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் அவுட் சைட் த ஒயர், கரண்ட் கேரிங் ஒயர்னா ஃபார்முலா μ0 I/2πR.
என்னது 2πr. ஆறுங்கிறது இப்போ இந்த டிஸ்டன்ஸ். இதை வேணால் நான் R1ன்னு வச்சுக்கிறேன். R1 இந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் எங்கேருந்து எடுக்கணும்? ஃப்ரம் த ஆக்சிஸ். இந்த தப்பு தான் பண்ணிடக்கூடாது. சர்ஃபேஸ்லேருந்து தான் 4rன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ வரும்? இங்கே ஒரு R இருக்குது அப்படி தானே, இது ஒரு 4r. அப்போ ஆக்சிஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா இந்த R1 வந்து 5r வரும். சரியா? இந்த இடத்துல தப்பு பண்ணிடக்கூடாது. அப்போ R1 வந்து 5r. அப்போ B2 = μ0I/2π இன்ட்டு R1க்கு பதிலாக 5r போடும். 5 × R. ஓகே, சரி. B2 வேல்யூ தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், இதையே கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறேன். முதல்ல எப்படி எழுதுறேன்னா இதில் μ0 × I/2πr அதோட வேல்யூ என்ன எழுதலாம்? μ0I/2πr ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? இந்த 3/4 அந்த பக்கம் முடிச்சுன்னா 4/3 ஆகும். அப்போ 4/3 × 10t இப்படி வரும். ஓகே, அதான் 40t/3ன்னு வந்து. சரி, இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோ. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. இதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதில் என்ன இருக்குது பாருங்கள், B2 = 1/5 மீதி μ0I/2πr. 2πr இது இருக்குது. இந்த μ0I/2πrக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? μ0I/2πrக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ B2 = 1/5 × 4 × 10t/3 இப்படி எழுதலாம். ஓகே, அப்போ இது என்ன வரும் பாருங்கள், இந்த 5க்கும் இந்த 10க்கும் 2 டைம்ஸா? அப்போ 2 × 4 8, 8/3. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 8/3 × t. B2ஓட வேல்யூ வந்து இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது 80/3. ஆப்ஷன் இருக்கானா? இருக்குது. ஆப்ஷன் பி 80/3. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 80/3 இதுதான் ஆப்ஷன். ஓகே, இதை நோட் பண்ணு. அடுத்து 10th கொஸ்டின் பார்க்கலாம். அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, a solenoid of length 50 cm having 100 turns carries a current of 2.5 ampere. The magnetic field at one end of the solenoid. அந்த ஒன் எண்டுங்கிற வேர்டு வந்து ரொம்ப முக்கியம். ஒன் end of the solenoid is அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 50 சென்டிமீட்டர் நீளமும் 100 சுற்றுகளும் கொண்ட நீண்ட வரிச்சுருளின் வழியே 2.5 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது எனில் அதன் ஒரு முனையில் காந்தப்புலத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு solenoid, அதாவது நீண்ட வரிச்சுருள், அந்த வரிச்சுருளுடைய நீளம் கொடுத்துருக்காங்க. எல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணோம்னா 0.5 மீட்டர்னு வந்துடும் இல்லையா? 50 சென்டிமீட்டர், 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்போ அதில் பாதி 50 சென்டிமீட்டர்னா 0.5 மீட்டர். அடுத்து ஹேவிங் 100 டர்ன்ஸ் கேரிஸ் அ கரண்ட். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன வந்து என்னென்னா 100 சுற்றுகள், 100 டர்ன்ஸ் கேரிஸ் அ கரண்ட் ஆஃப் ஐ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2.5 ஆம்பியர். 2.5 ஆம்பியர். த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஒன் எண்ட் ஆஃப் த solenoid. இந்த எண்டில் எவ்வளோ, இந்த எண்ட்லேயோ அல்லது அந்த எண்ட்லேயோ கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஒன் எண்ட் ஆஃப் த solenoid B1 வச்சுக்குவோம் அல்லது B எண்டுன்னு வச்சுக்குவோம். ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா μ0NI/2. இதுதான் வந்து ஃபார்முலா. இதெல்லாம் நம்ம கான்செப்ட் வீடியோலேயே பார்த்தோம். ஃபார்முலா லிஸ்ட்லேயும் இருக்குது பாருங்கள். μ0NI/2. இதில் ஸ்மால் என்னா என்னது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த், அதாவது N/L. அப்போ இதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? μ0 ஸ்மால் எண்ணுக்கு பதிலாக N/L, அதாவது L போட்டுட்டாலும் சரி, L I இருக்குது, /2 இருக்குது. ஃபார்முலாவில் 2 போட்டாச்சு. இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணும். μ0 வேல்யூ நமக்கு தெரியும் 4π × 10⁻⁷. 4π × 10⁻⁷ × N × I/2L. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நோன் வேல்யூஸ் எல்லாமே என்ன வரும்? ஆன்சர் μ 4 × 3.14 × 10⁻⁷. 10⁻⁷ × N வந்து 100 × 100னா 10⁻2 × I வந்து 2.5. ஸோ இங்கே வந்து 2.5 / 2L. 2 × L எவ்வளவு? 0.5. 0.5. ஓகே, இப்போ இது என்ன வரும்? இந்த 0.5 இந்த 2.5 எத்தனை தடவை? 5 டைம்ஸு. ஸோ இது வந்து 5 டைம்ஸ். அடுத்தது என்ன வரும்? இந்த 2க்கும் இந்த 2க்கும் 2. அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள், 3.14 இருக்குது இன்ட்டு இந்த 2 × 5 10. ஓகே, அப்போ அங்கே பாருங்கள் 10⁻⁷
ப்ளஸ் 2, இது 2 × 5 ஒரு 10. அப்போ 10னா 10^1 அர்த்தம், +1. அப்போ என்ன வரும்? 3.14 × 10⁻⁻7 + 3னா -4 ஆயிரும். -4 டெஸ்லா. 3.14 × 10⁻⁻4 டெஸ்லா. ஆன்சர் இருக்கானா? இருக்குது. ஆப்ஷன் ஏ. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3.14 × 10⁻⁻4 டெஸ்லா. ஓகே, இதை நோட் பண்ணிக்கங்க. ஸோ இதோட இந்த கொஸ்டின் வந்து முடிஞ்சது. 10 கொஸ்டின்ஸ் முடிஞ்சது. நம்ம அடுத்த வீடியோவில் கான்செப்ட் பார்க்கலாம். அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். ஓகே, அந்த சாப்டரில் உள்ள அடுத்த ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். ஓகே, நன்றி.